சும்மா இருந்தவன்ட்ட லவ்வை சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குன்னு போயிட்டா. இங்கே அவன் ஞாபகமாகவே கிடக்குது. என்ன பண்ணுறது? அவள் நம்மளை நினச்சிக்கிட்டு இருப்பாளா? ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்னது ரிங் அடிக்குது, மொபைல் எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு வேளை கிளாஸில் இருப்பாளோ? சரி கூப்பிட்டு அவளே பார்த்துட்டு கூப்பிடுவா. இந்த பொண்ணுங்க அநியாயம் பண்ணுறாவ. கால் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் கால் பண்ண மாட்டேங்கிறாள். சோனி அவன் ஞாபகமாகவே இருக்குது. என்னடா உனக்கு வந்து சோதனை? எவ்வளோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவளே வந்தா, லவ்வை சொன்னான். அப்புறம் ஃபோன் பண்ணா, இந்த மாதிரி நான் இன்டர்ன்ஷிப் போகிறேன், என்னை ஒரு 10 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னா. இன்னைக்கு இன்டர்ன்ஷிப் நல்லா போணுச்சுல்ல? ஆமாடி, நானே பயந்துக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ண போகிறோம்னு. ஆனால் இன்னைக்கு பரவாயில்ல, வந்த ஸ்டாஃப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டாங்க, ஜாலியாக இருந்தது. என்னது இது, ரகு இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காரு, என்னன்னு தெரியல. ஹலோ, ஃபோன் பண்ணிருங்க, கிளாஸில் இருந்தேன், அதுதான் எடுக்க முடியல. என்னாச்சு? ஃபோன் நினப்பாவே இருக்குன்னு தான் கூப்பிட்டேன், அதுதான் உடனே எடுத்துட்டீங்களாட்டுக்குது மேடம். நீ பாட்டுக்கு லவ்வை சொல்லிட்டு போயிட்ட. ஓன் ஞாபகமாகவே இருக்குடி. என்னடி நான் பண்ணட்டும்? எப்படி வருவேன்? சரிங்க மேடம், நீங்கள் ஃபோன் பேசிட்டு வாங்க, நான் ரூமுக்கு போகிறேன். நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு படிப்பும் முக்கியம் தானே. உனக்கு படிப்பும் முக்கியம் தாண்டி. அதுக்கு எதுக்கடி என்கிட்ட இப்போ லவ்வை சொல்லிட்டு போனேன்? நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் லவ்வை சொல்லியிருக்க வேண்டியதாண்டி. எனக்கு பைத்தியம் முடிக்குது உங்ககிட்ட பேசணும். எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? ஏன்டி இப்படி என்ன பண்ணுற? அப்புறம் வேறு வழி என்ன? அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். போகிறதே தெரியாது சரியா? அதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன். எப்போவும் உன் கூட, நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பேன். எங்கே வேணால் மீட் பண்ணலாம் சரியா? ப்ளீஸ் இந்த 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரி அதை விடு. என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் மாமா, நீ சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? எங்கேயும் வெளியே போகலையா? எங்கேயும் போகலை. எங்கே போனாலும் ஓன் ஞாபகமாகவே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் ஜாப் ஒர்க்கு முடிச்சிருச்சு. ஒர்க் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். உன் ஞாபகமாக இருந்ததுன்னு ஃபோன் பண்ணேன். ஆமாம், நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும். நீயும் உங்கள் அப்பாவும் ட்வின்ஸா? ஒரே மாதிரியே இருக்கீங்க, அது எப்படி? ட்வின்ஸ்னால் தானே ஒரே மாதிரியே இருக்கும். ட்வின்ஸ்னால் ஒரே பேர்னில் பிறந்ததில்ல. எனக்கு எங்கள் அக்காவுக்கு 3 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனாலும் 2 பேரும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க ட்வின்ஸ் அப்படின்னு. எனக்கே டவுட் இருந்தது. என்னடா அக்கா அக்கான்னு சொல்கிறாலே, பார்த்தா ஒரே மாதிரியே இருக்காங்க, ட்வின்ஸாக இருக்குமோன்ட்டு கேட்குன்னு நினச்சிக்கிருந்தேன். கேட்டுட்டேன். சோனி சோனி. ஏன் மாமா சோனி சோனின்னு இருக்க? என்னன்னு சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நீ என்ன மாமான்னு கூப்பிட்றது எவ்வளோ அழகாக இருக்குது. அதனால இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி இருக்கிற? ரொம்ப தான் வலியுது. வலியுண்டி வலியும். கம்முன்னு இருந்தவங்கிட்ட லவ்வை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. அப்புறம் என்ன பண்ணுறது? ரொம்ப தான். போனால் போதும், உன்னெல்லாம் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். என்னது போனால் போகுதுன்னு சொன்னியா? சொல்கிறது தான். நான் வந்துட்டு உனக்கு கேட்கட்டா? கேளுங்கம்மா, உனக்கு என்ன? நான் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட எவ்வளோ ஆசையாக பேசலாம் எப்படிலாம் நினச்சி வச்சுருந்தேன் தெரியுமாடி? நைட்டில் வாக்கிங் போகணும், நைட் வாக் போகணும், பைக் ரைடிங் போகணும்லாம் நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் நீ பாரு, லவ்வை சொல்லி அடுத்த நாளே நான் இன்டர்ன்ஷிப் போகிறேன்ட்டு போய் கிளம்பி போய் அங்கே உட்காந்துருக்கேன். நான் என்னடி பண்ணிட்டோம்? நான் ஒன்று கேட்கட்டா? வரேம்மா, சீக்கிரம் உனக்காகவே நான் வந்துடுறேன் சரியா? கொஞ்ச நாள் இரு. என்னம்மா என்னமோ கேட்கணுன்ட்டு இருந்தேன், ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை. என்னாச்சு உனக்கு? அது வந்து நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், எனக்கு அது நீ தருவியா? என்னம்மா வந்து போயின்ட்டு என்னன்னு சொல்லுமாம்மா. என்னால் கொடுக்க முடிஞ்சதா இருந்தால் நான் கண்டிப்பாக உனக்கு அதை நான் தரேன் சரியா? அது உன்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது சரியா? அது நீ தான் கொடுக்கணும். கேட்கட்டா? அட கேளு மாமா, என்னன்னு சும்மா கேட்கட்டா வேண்டாமான்னு கேட்குறியா இல்லையா பண்ணி?
அது வந்து எனக்கு எனக்கு சொல்லு உம்மா என்னன்னு ஃபஸ்ட்டு. அது எனக்குன்னு ஏன் இழுத்துக்கிட்டே இருக்க, என்னன்னு சொல்லு. அது எனக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் தெரியா? ஒழுங்கு மரியாதையாக இருந்துரும்மா. என்ன என்ன அகராதியான்னு உனக்கு? ஏன்டி இப்படி பேசுகிற? ஒன்றே ஒன்று தானே உன் ஞாபகமாகவே இருக்குது. ப்ளீஸ் ஒன்றே ஒன்று. அதெல்லாம் தர முடியாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஒன்றே இருந்தாலும் 2 இருந்தாலும் அப்புறம் தான் தருவேன். வேலையை பார்த்துட்டு கிளம்பி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்டி ஒன்றே ஒன்று, அது ஃபோனில் தான் கேட்குற. இன்னமும் நேரில் கேட்குற மாதிரி நீ இவ்வளோ பில்டப் பண்ணுற. இன்னும் நேரில் கேட்டால் தெரிச்சு ஓடிடுவியாட்டக்குது நீ. அதெல்லாம் முடியாது. நேரெல்லாம் கேட்டால் தொலைச்சிருவேன் உன்னைய. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தருவேன், சரியா? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். நீயும் போய் சாப்பிட்டு தூங்கு, நல்ல பிள்ளை மாதிரி. போ, நீ ஒன்றும் கொடுக்க வேணாம், போய் நல்லா கொட்டிக்க, சரியா? போ. யாரோ தர முடியாதுன்னுலாம் சொன்னாங்க, இப்போ கொடுத்துட்டாங்க. சரி பாவம், ஃபஸ்ட் டைம் கேட்டேன் அதனால கொடுத்தேன். என்னமோ இப்படி பேசுகிற, இப்படிலாம் பேசுனா அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம்லாம் கேட்டால் தரவே மாட்டேன் பார்த்துக்க. சரி சரி, நான் ஒன்றுமே சொல்ல, எனக்கு இதுவே போதும். நீ வர வரைக்கும் 1 வீக் எனக்கு இதுவே தாங்கும், சரியா? சரிடி செல்லக்குட்டி, நீ போய் சாப்பிட்டு தூங்கு. இந்த மாமனும் போய் சாப்பிட்டு தூங்குறவானு போட, சரியா? சீக்கிரம் வந்துடுடி பொண்டாட்டி. சரி சரி, போங்க போங்க, போய் சாப்பிடுங்க.